கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மத்தேயு சுவிசேஷத்தின் புத்தகம் 20வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 20ஆம் அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 20ஆம் அதிகாரம் 28வது வசனம். அதில் அந்த மைக் எடுத்து அது இருக்கு இல்லையா? வாசி. அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். மனுஷகுமாரனாகிய நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் இந்த உலகத்துக்கு அவர் வந்தார். ஆமென் சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இடத்துல கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் சேவை செய்ய வந்திருக்கிறேன், நான் தேவையோடு இல்லை, நான் தேவனுடைய சித்தம் செய்யும்படி வந்திருக்கிறேன். மாம்சத்தில் இருக்கிறவங்கெல்லாம் தேவையோடு இருக்கிறாங்க. மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டாது. அப்போ இந்த இடத்துல கிறிஸ்து தம்மை ஒரு மனைவி, ஒரு பெண்மை என்கின்ற அந்த வெளிச்சத்திலே கொண்டு வருகிறார். அன்பானவர்களே, ரூபவதி, கன்னிகை, உத்தமி, மனைவியில்தான் மீட்பு இருக்கிறது. குமாரன் மீட்கும் பொருளாக இங்கே பார்த்தீங்கன்னா, அப்படியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல். இப்போ உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பலவீனமாக இருக்கிறார்கள். நம்ம குடும்பத்தில் இருக்கிற கணவன், மனைவி, பிள்ளைங்க, பெற்றோர், அவங்களை நம்ம எப்படி பார்க்கணுன்னா, அவங்க பலவீனத்தில் இருக்கிறாங்க, அவங்க தேவையோடு இருக்கிறாங்க. ஆமென், நல்லா புரிஞ்சுக்கணும். அவங்க தேவையோடு இருக்கிறாங்க. மனைவி என்பவள் ஒரு குடும்பத்தை யார் தான் நடத்த முடியும், ஒரு குடும்பத்தை யார் தான் கட்ட முடியும் என்றால், அந்த மனைவி என்கின்ற அந்த ஸ்தானம் உடையவளால் மட்டும்தான் பிரச்சனையெல்லாம் இல்லாமல், அந்த வீட்டிலேருந்து பிரச்சனையை வெளியே கொண்டு வராமல் அதை சமாதானமாக, அதை சந்தோஷமாக நடத்த முடியும். ஏன்னா குணசாலினி ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள், புத்தியுள்ள ஸ்திரீ தன் புருஷனுக்கு நல்ல கிரீடமாக இருக்கிறாள். இந்த மாதிரியான சத்தியங்களை நம்ம பலமுறை தியானம் செய்திருக்கிறோம். இந்த மனைவி என்பது கிறிஸ்துவினுடைய குணாதிசயம். கிறிஸ்து எப்படி தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து ஒரு மனுஷர் சாயலாகி மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மைத்தாமே தாழ்த்தினாரோ, அப்படிப்பட்ட அந்த தாழ்மை தான் மனைவி. நம் எல்லாருக்குள்ளேயும் மனைவி என்கின்ற அந்த நிலையில் நம் பரிபூர்ணப்பட வேண்டும். அது ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். ஞானம் என்பது ஆண், புத்தி என்பது பெண். ஞானம் என்பது எல்லாவிதமான தேவ திட்டங்களை அறிவது. என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து தேவனுடைய திட்டம் என்ன, தேவ சித்தம் என்ன, தேவ சித்தத்தை அறிவது, தேவனை விசுவாசிப்பது ஞானம். புத்தி என்பது அந்த காரியத்தை செய்து முடிப்பது. ஆக ஒரு கணவன் ஒரு குடும்பத்தை தேவ சித்தத்தின்படி நடத்துவதற்கு அவன் அர்ப்பணிக்க வேண்டும். அந்த தேவ சித்தத்தை மனைவி தான் செயல்படுத்த முடியும். மனைவி இல்லாமல் பெண்ணில் தான் மீட்பு இருக்கிறது. அதே போல் நமக்குள்ள ஒவ்வொருத்தரும் ஆண் என்பது ஒரு ஞானம், ஆண் ஞானம், அறிவு இருக்கிறது அவர்களுக்கு. பெண் என்பது ஒரு ஞானம். அவர்களுக்குள்ள புத்தி என்கின்ற சேவை மனப்பான்மை, அந்த சேவை மனப்பான்மை தான் மீட்கும் பொருள். நாம் புத்திர சுவிகாரத்தை அடைந்து இந்த சரீர மீட்பை நாம் பெற வேண்டுமே ஆனால், இந்த சரீர மீட்பை நாம் பெற வேண்டுமே ஆனால் நமக்குள்ள சேவை மனப்பான்மை இருக்க வேண்டும். அப்போ கிறிஸ்து இந்த இடத்துல அநேகரை மீட்கும் பொருள் என்று இங்கே சொல்கிறார். அப்போ அந்த ஞானம் என்பது பொன், புத்தி என்பது வெள்ளி. ஆமெனா? இது நல்லா நீங்கள் கம்பேர் பண்ணி புரிந்து கொள்ள வேண்டும். ஞானம் என்பது 12ஐயும், புத்தி என்பது 24ஐயும்
குறிக்கும் என்பதையெல்லாம் நாம் பலமுறை ஆராய்ச்சி செய்து நாம் அதை தியானம் செய்திருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல மீட்கும் பொருள் என்று சொல்லுகிறார். மீட்கும் பொருள் என்பது வெள்ளி, அரை சேக்கல் வெள்ளி. மீட்கும் பொருள் என்பது எத்தனை சேக்கல் வெள்ளி? இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவன் வழிநடத்தி கொண்டு வந்தபோது அவர்களை கர்த்தர் என்ன சொன்னார்? அவர்களை கவுண்ட் பண்ண சொன்னார். எவ்வளோ புருஷர்கள், யுத்தத்துக்கு போகத்தக்க புருஷர்கள் எத்தனை பேர் இருக்கிறாங்க? அவர்கள் எல்லாரும் அரை சேக்கல் வெள்ளியை கொடுத்து அவங்க என்ன செய்யணும்னா இஸ்ரவேலினுடைய சுதந்திரத்துக்குள்ள அவர்கள் பங்கு பெற வேண்டும். அரை சேக்கல் வெள்ளியை கொடுத்து மீட்க வேண்டும். இந்த அரை சேக்கல் என்பது யெகோவா தேவன். அரை சேக்கல் என்பது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வாசிக்க பார்க்கலாம். யெகோவா தேவன் என்பது ஒரு பரிபூரணம். யாத்திராகம புத்தகம் 38வது அதிகாரத்தில், யாத்திராகம 38 பார்த்தீங்கன்னா 25ஆம் வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். சபையில் எண்ணப்பட்டவர்கள் கொடுத்த வெள்ளி பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி. இப்போ கவனிங்க, இந்த வெள்ளி என்பதுதான் இந்த அரை சேக்கலை கொடுத்து அவங்க என்ன செய்யணும்னா தங்களை அந்த இஸ்ரவேலுடைய காணியாட்சியில் அவங்க கொடுக்கணும். தொடர்ந்து வாசிங்க. அதை பரிசுத்த சேக்கலின்படி 100 தாலந்தும் 1775 சேக்கல் நிறையுமாய் அது இருந்துச்சு. எண்ணப்பட்டவர்களின் தொகையில் சேர்ந்த 20 வயது முதற்கொண்டு அதற்கு மேற்பட்ட 6,3550 பேர்களில் ஒவ்வொரு தலைக்கு பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கலின்படி அரை சேக்கலாகிய பெக்கா என்னும் விழுக்காடு சேர்ந்தது. இந்த அரை சேக்கல் வெள்ளி என்பதுதான் மீட்கும் பொருள். ஆமெனா. இப்போ அரை சேக்கல் என்பதனுடைய அர்த்தம் என்னன்னா, யெகோவா என்பவர் அவர் சர்வத்தையும் உண்டாக்கின சர்வ வல்லவர். யோத் ஹே வவ் ஹே. யோத் 10, ஹே 5, வவ் 6, மறுபடியும் ஹே 5. இது மொத்தத்தையும் கூட்டினீங்கன்னா கெமெட்ரியாவில் 26 வரும். ஆக 26 பாதி அரை எது என்றால் 13. இந்த 13 என்பது தேவனுடைய இரக்கங்களின் அந்த மகிமை, வெளிப்பட்ட அந்த கிருபை. இப்போ பார்த்தீங்கன்னா 26 என்பது யெகோவா தேவனுடைய அந்த மகிமை என்பது 26. இந்த யெகோவா என்பவர் இரக்கமுள்ளவர். அவர் இரக்கமுள்ளவர். யாரெல்லாம் ஏசப்பா கிட்ட வந்து ஆண்டவரே என் மேலே இரக்கமாயிரும், பாவியாகி என் மேலே இரக்கமாயிரும், என் மேலே கிருபையாயிரும் என்று சொல்லி யாரெல்லாம் கேட்குறாங்களோ அவர்களுக்கெல்லாம் தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி அவர்களை மீட்கிறவர் தான் இந்த யெகோவா. அது 26 கெமெட்ரியா. அதில் அரை என்பது 13. இந்த 13 என்பது தேவனுடைய அந்த இரக்கங்களினுடைய வெளிப்பாடு. அவர் வெளிப்பட்டார், அவர் மனிதனாக வெளிப்பட்டார், அவர் தம்முடைய மகிமையை துறந்தார் என்பதுதான் அந்த அரை சேக்கல் வெள்ளி. நல்லா கவனிக்கணும். இப்போ நீங்கள் உங்கள் குடும்பத்தில், என் குடும்பத்தார் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்கின்ற மனநிலை உங்களுக்கு இருக்குதா? அல்லது என் குடும்பத்தாருக்கு நான் என்ன சேவை செய்யலாம் என்கின்ற மனத்தாழ்மை இருக்கிறதா? இந்த மனத்தாழ்மை தான் தாவீது, நான் நீசனும் என் பார்வைக்கு அர்ப்பணமாக இருக்கிறேன் என்று சொல்லி தாவீது கிறிஸ்துவினுடைய அந்த நிழலாட்டமாய் அவர் தம்மை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். இப்போ கர்த்தருடைய வருகை சமீபமாக இருக்கிற இந்த நாட்களில் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறோம் என்பதில் ரொம்ப முக்கியம். மனுஷகுமாரனுக்குள்ள பெண்மை இருக்கிறதை நாம் இங்கே பார்க்கிறோம். நான் ஊழியம் கொள்ளும்படி வரவில்லை, எனக்கு செய்யுங்க, நான் மாம்சம் அல்ல, நான் ஆவியாக இருக்கிற என் தேவனுடைய குமாரன், என் தேவனுடைய சித்தம் செய்யும்படியாய் நான் அரை சேக்கல் என்கின்ற அந்த 13 என்ற இந்த இலக்கத்தில் தம்மை நான் வெளிப்படுத்துகிறவராக இந்த உலகத்துக்கு வந்தேன். மனுஷகுமாரனுக்குள்ள பெண்மை இருக்கிறது. ஆக நான் என்ன சொல்லுகிறேன் என்றால், அது சகோதரனே சகோதரியே, உங்களுக்குள்ள இந்த ஊழியம் செய்ய வேண்டும் என்கின்ற அந்த நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்கின்ற அந்த மனப்பாங்கு இருக்குதா என்பதை பார்த்து கொள்ளுங்கள். இப்போது நமக்குள்ள இந்த 1,44,000 என்பது ஞானத்தினுடைய பரிபூரணம். இந்த 1,44,000 என்பது தேவன் நம்மை நியாயந்தீர்த்திருப்பது, தேவன் நம்மை நியாயந்தீர்க்கிறார் என்பதுதான்
1,44,000. அது 12 அடிப்படையாக கொண்டது. அது தேவனை அறிந்து தேவன் மேலே வைக்கிற அந்த அன்பு, தேவன் மேல் வைக்கிற அந்த விசுவாசத்தை வெளிப்படுத்துகிறது. 2,88,000 என்பதுதான் சேவை மனப்பான்மை. இந்த 2,88,000 என்பதுக்குள்ள தான் இந்த 1,44,000 அடங்கியிருக்கிறது. அது சியோன் எருசலேம் என்பதுதான் தேவனுடைய மகிமையை தவிர சியோனை எருசலேமை பிரிக்க முடியாது. ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்க முடியாது. நம்ம உள்ளான மனுஷனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்துமாவையும் ஆவியையும் பிரிக்க முடியாது. அது எப்போதும் இசைந்தே இருக்கும். அதுதான் சியோன் எருசலேம். ஆக தேவன் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார் என்றால், எருசலேம் என்பது சேவை மனப்பான்மை. இப்போ சில பேரை பார்த்தீங்கன்னா, யாரோ ஒருத்தருக்கு பிரச்சனையாக இருப்பாங்க, யாரோ ஒருத்தர் வலியாக இருப்பாங்க, இவங்க உட்காந்து அழுவாங்க. யாரோ ஒருத்தர் தேவையாக இருப்பாங்க, அவங்க வீட்டில் பசியாக இருப்பாங்க, இவங்க எடுத்துகிட்டு போய் சாப்பாடு எடுத்து போய் கொடுப்பாங்க. மற்றவருடைய தேவையை அறிந்து இவங்க சேவை செய்வாங்க. பாருங்கள், நான் கிறிஸ்துவத்துக்குள்ளே நான் சொல்கிறது முழுக்க முழுக்க கிறிஸ்தவம். இன்றைக்கி உலகத்தில் எத்தனையோ பேர் சாரிட்டி நல்லா பார்த்திங்கன்னா நிறைய நம்பிக்கையை கொடுத்து நல்ல ஹெல்பிங் மைண்டில் நிறைய சாரிட்டபிள் ட்ரஸ்டெல்லாம் இருக்கும். நீங்கள் அவங்களெலாம் பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் எருசலேம்னா அது அப்படி அல்ல. அவங்க தங்களுடைய பேர் புகழ்ச்சிக்காக செயல்கிறார்கள், தங்களுடைய மன திருப்திக்காக. சில பேர் என் ஆத்ம திருப்திக்காக நான் செய்கிறேன்பா, தங்களை நம்புகிற இந்த விக்கிரக ஆராதனையில் அவர்கள் இருப்பார்கள். ஆனால் 1,44,000 என்கின்ற பிதாவாகிய தேவனுடைய அந்த நாமத்தை தன் நெற்றியிலே எழுதப்பட்டவர்களாய் இருக்கிற தன்னுடைய பிதாவாகிய தேவனுடைய நாமத்தை தங்கள் நெற்றியிலே எழுதியிருப்பது என்பது ஆட்டுக்குட்டியானவரோடு கூட சிலுவையில் பலியாகி அவரோடு கூட அடக்கம் பண்ணப்பட்டு அவரோடு கூட உயிர்த்தெழுந்த அனுபவத்துக்குள்ளே இருப்பது என்பது 1,44,000. தேவன் அவர்களை உயிர்ப்பித்து அவர்களை தம்முடைய ராஜ்யத்திற்கென்று பயன்படுத்துவது தான் 2,88,000. இந்த 2,88,000 என்பதில் தான் மீட்பு இருக்கிறது. அதை தான் தாவீது என்ன செய்கிறார் என்றால், ஆசாரிய வகுப்பை எடுத்து பிரித்து வைக்கும்போது 24 ஆசாரிய வகுப்பாக 12 மாதத்துக்கு தேவனுக்கென்று வேறு பிரிக்கிறார். இந்த 1000 என்பது தேவனுக்கென்று வேறு பிரிக்கிற அனுபவம். இதை நீங்கள் நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல் தேவனுடைய வாசலை காக்கக்கூடிய ஆசாரியர்களையும் அவர் 24 என்கின்ற அந்த பார்வையிலும், ராஜாவை சேவிக்கிற சேர்வைக்காரர் 24,000 என்கின்ற அந்த பார்வையில் 12 மாதத்துக்கு அப்படி பிரித்து அவர் வைப்பதை நாம் பார்த்தோம். ஆக கிறிஸ்துவை போல பிரதிபலிக்கக்கூடியவர்களாக நான் பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன், இந்த உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் ஜெபிக்கிற ஒரு வல்லமையான ஜெபம் ஒன்று இருக்குமே ஆனால், என் தேவனே என்னை இயேசுவை போல என்னை மாற்றும், என்னை இயேசு கிறிஸ்துவை போல என்னை மாற்றும் என்று ஜெபிக்கிற அந்த ஜெபத்துக்கு இருக்கக்கூடிய வல்லமை, அந்த ஜெபத்தில் இருக்கக்கூடிய பவர் வேறு எதுலையுமே கிடையாது. நீங்கள் அப்படிப்பட்ட ஜெபத்தை மாத்திரம் நீங்கள் தேவ சமூகத்தில் ஏறிருப்பீர்களே ஆனால், தேவன் உடனடியாக பதில் கொடுத்து நம்மை சேவை செய்கிறவர்களாக, நமக்குள்ள மனைவி என்கின்ற அந்த மெய்ட் சர்வன்ட், அந்த மற்றவர்களுக்கு உதவி செய்கிற அந்த பாரப்படுகிற தேவனே உணர்த்துவார். தேவன் உணர்த்துவார். இப்போ அந்த ஊழியத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிமையாக இருக்கும். சில பேர் அவங்க குடும்பத்தில் நிறைய பிரச்சனையோடு இருப்பாங்க, இவங்க உட்கார்ந்து உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவாங்க. நைட்டில் இருந்து ஜெபம் பண்ணி, ஆண்டவரே அந்த குடும்பத்தில் ரொம்ப போராட்டமாக இருக்குதுப்பா, என் சகோதரர்கள் வலிகளோடு இருக்கிறாங்க, போராட்டத்தோடு இருக்கிறாங்க, நீங்கள் அவங்களெல்லாம் மீட்டுக்கொள்ளுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி இவங்க உட்காந்து ஜெபிக்கிறதையும் கண்ணீரோடு நிற்கிறதையும் நான் நிறைய பார்த்துருக்கிறேன். சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா மற்றவருடைய பிரச்சனையை கேட்டதுமே உள்ளமெல்லாம் உடைக்கப்பட்டு அப்படியே கண்ணீராக பெருக்கெடுத்து ஓடும். ஏன்னா அவர்களுக்குள்ள கிறிஸ்துவினுடைய பரிபூரணம் அவர்களுக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி இருக்கிறோம் கொஞ்சம் நினச்சி பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிறவங்க எதாக்கில் நம்மளை சொன்னாவே நம்மளாம் உடஞ்சி போயிடுறோம், ஒரு மாதிரி பண்ணிடுறோம். அது பொல்லாத ஆவி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதிலிருந்து நாம் விடுதலை ஆக்கப்பட வேண்டும் என்பது தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. நம்மை குறித்த தேவனுடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்றால், எபேசியருக்கு நிருபம் 2:10 தான் ரொம்ப முக்கியம். எபேசியர் 2 நிருபம் எபேசியர் 2:10 நாம் வாசிக்கும்போது அங்கே தேவன் நம்ம எதற்காக சிருஷ்டித்திருக்கிறார், கிறிஸ்துவுக்குள் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். வாசிக்க பார்க்கலாம். ஏனெனில் வாசிங்க, அதை 2:10 மனப்படமாக சொல்லணும். இதெல்லாம் சண்டே கிளாஸில் நல்லா நான் ஊழியம் செய்த நாட்களில்
நல்ல வசனங்களை நல்லா தேர்ந்தெடுத்து கரெக்டாக அந்த பிள்ளைங்க மனசில் பதிய வைக்கிற மாதிரி ஆக்ஷனோட அல்லது மற்ற ஏதோ ஒரு காரியத்தில் சொல்லி கொடுப்பேன். அதில் ரொம்ப முக்கியமான வசனம் இந்த 2:10, எபேசியர் 2:10 வாசிக்க பார்க்கலாம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். தேவன் கிரியை செய்கிறார், தேவன் செயல்படுகிறார். எப்படி தேவன் செயல்படுகிறார் என்றால், நற்கிரியைகளை செய்யும்படி ஒரு மனைவி தன் கணவன் மேலே எந்த அளவுக்கு அவள் பயபக்தியாக இருக்கிறாள் என்பதுதான் குடும்பம். உலகத்திலேயே வேறு எந்த உறவுலையுமே இந்த உடன்படிக்கையில் இந்த கற்பு இருக்காது. இந்த கற்பு என்பது கணவன் மனைவி உறவில் தான் இருக்குது. அதில் மனைவியானவள் புருஷன் மேலே பயபக்தியாக இருக்க கடவுள் என்பதுதான் வேதத்தினுடைய பிரமாண சட்டம். மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னா, கணவன் மேலே பயபக்தி இருக்கணும். அவள் என்ன செய்யணும் அப்படின்னா, அதுதான் நம்ம 31ஆம் அதிகார நீதிமொழிகளில் அந்த வசந்த நம்ம பார்த்தோம். எப்படி இருக்கணும், ஒரு குணஸ்தல ஸ்திரீ எப்படி தான் வீட்டை கட்டுறா, ஒரு குணஸ்தல ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார், இந்த குணஸ்தலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார் என்பதில் தான் பயங்கரமாக இருக்குது. ஏன்னா கணவன் மனைவி என்பது ஞானம், புத்தி, பொன், வெள்ளி தான் மீட்கும் பொருள் வெள்ளி. அப்போ நமக்குள்ளே என்ன இருக்க வேண்டும் என்றால், அந்த மனைவி என்கின்ற அந்த ஸ்டாண்டர்ட், எருசலேம் அந்த எருசலேமுக்குள்ளே சியோன் இருக்குது. அந்த எருசலேம் என்பது 2,88,000, அந்த சியோன் என்பது 1,44,000. அப்போ தேவனுக்கென்று நாம் இரத்த சாட்சியாக மரிப்பது ரொம்ப சிம்பிள். ஆமென். தேவனுக்கென்று இன்றைக்கி அநேகர் இரத்த சாட்சியாக மரிப்பார்கள். அது தேவன் மேல் வைக்கிற அந்த அன்பு. ஆனால் தன் சகோதரனுக்காக ஜீவபலியாக மாறுவது என்பது அது தம்மைத்தாமே வெறுமையாக்குகிற அனுபவம். அதுதான் இங்கே கிறிஸ்து சொல்லுகிறார். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல், என் மனைவி எனக்கு என்ன செய்வா அப்படின்னு எதிர்பார்க்கறது பொல்லாத ஆவி. அது விழுந்து போன ஆவி. அது இன்னும் அவர்கள் மீட்கப்படவில்லை. அது தேவனுடைய செய்கை நமக்குள் இருக்குமே. ஆனால் என் கணவன் எனக்கு என்ன செய்வார், என் பிள்ளைங்க எனக்கு என்ன செய்வாங்க என்பது விழுந்து போன ஆவி. அதுதான் ஏதேனில் அந்த வலுசர்பம் அந்த ஒரு அந்த செல்ஃபை மனிதனுக்குள்ளே கொடுத்து இன்னைக்கு நாசப்படுத்திருச்சு. ஆனால் கிறிஸ்து என் சகோதரர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள், இவங்க எல்லாருமே பாவி, இவர்களுக்காக நான் என்ன செய்வேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்கின்ற அந்த அவருடைய பாரங்களை சுமக்கிற அனுபவம். இப்போ நீங்கள் யோவான் சுவிசேஷத்தை பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவையை சுமந்து கொண்டு போனார். இந்த சத்தியெல்லாம் அரை மணி நேரத்தில் நல்லா பலமுறை தியானம் செய்திருக்கிறேன். இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவைன்னு இருக்கும். அது என்ன தம்முடைய சிலுவை மரணம் யாருக்கு? அது ஆச்சரியமான ஒரு வார்த்தை. அது இப்போது ரோமர்கள் சிலுவை மரணத்தை யார் கொடுத்தாங்கன்னா, பொல்லாத கொலை பாதகர்களுக்கு, சட்டத்தை மீறுகிற பாவிகளுக்கு, அல்லது அரசாங்கத்துக்கு விரோதமாக கிளர்ச்சி செய்கிற பரபாஸ் என்பவர்கள் போன்ற ஆட்களுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு கொடூர மரணம் தான் சிலுவை. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இயேசு கிறிஸ்து தம்முடைய சிலுவை, தம்முடைய சிலுவை என்பது என் சகோதரர்கள் பாவிகளாக இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஹெல்ப் பண்ணுறதுக்கு அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு உட்காந்துருப்போம். நம்ம இன்றைக்கி அவங்கெல்லாம் எனக்கு எவ்வளோ கெடுதி பண்ணாங்க, கர்த்தர் பழி வாங்குறாரு பாரு, கர்த்தர் எனக்காக யுத்தம் பண்ணுறாரு பாருன்னு வேறு இதில் வேறு சொல்கிறது, சாட்சி சொல்கிறது. ஆனால் ஒரு உண்மையான அந்த மீட்பு எதில் இருக்கிறது? கர்த்தர் வரப்போகிற இந்த நாட்களில் எல்லா ஜனங்களும் செல்ஃபில் இருப்பாங்க. என் பிள்ளைங்களாம் என்னை அவமானப்படுத்துகிறாங்க, என் கணவன் என்னை அவமானப்படுத்துகிறான், என் மனைவி என்னை அவமானப்படுத்துகிறா அப்படின்னு சொல்லி இந்த ஏதேனுடைய விழுந்து போன பாவம் வெக்கம். ஆமென். இந்த வெக்கம், இந்த வெக்கம் தான் இன்றைக்கி தேவனையை மனுஷனை விட்டு பிரிச்சது. அந்த வெக்கத்தை அவனால் மனுஷன் சகிக்க முடியல. என் குடும்பத்தால் நான் அசிங்கப்படுறேன், என் கணவன் என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டான், என் மனைவி என்னை ரொம்ப அசிங்கப்படுத்திட்டா அப்படின்னு சொல்லி அந்த விழுந்து போன ஆவிக்குள்ளேயே அந்த ஏதேனுடைய அந்த நிலையிலேயே மனுஷனுக்கு இருக்கிறான். அவன் அந்த விழுந்து போன நிலையை விட்டுட்டு அவன் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே வந்திருக்கிறான் என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே வரணும் அப்படின்னா
கைமாறு கருதாமல் அந்த அகாபே அன்பிலே பரிபூர்ணப்பட்டு இந்த சேவை மனப்பான்மையில் மனைவி என்கின்ற அந்த குடும்பத்தை கட்டுகிற, இந்த மனைவி என்கின்ற இந்த குடும்பத்தை கட்டுகிற அனுபவம் என்பது இந்த பிரபஞ்சத்தினுடைய மீட்பு. நான் சொல்கிறது புரியுதா? இந்த பிரபஞ்சத்தினுடைய மீட்பு, இந்த பிரபஞ்சம் மீட்கப்பட வேண்டுமே ஆனால் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக இந்த பிரபஞ்சம் காத்திருக்கிறது. தேவன் நம்மை எதற்காக சிருஷ்டித்தாராம்? கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நம்மை சிருஷ்டித்திருக்கிறாராம். தேவனுடைய புத்திரர் வெளிப்படும். தேவனுடைய புத்திரர், நல்லா கவனிங்க. நம்ம என்ன செய்வோம்னா, ரத்த சம்பந்தம் இருந்தால் போய் ஹெல்ப் பண்ணுவோம். பிளட்டு வருத்தம் அவனை முட்டி போட வச்சிடணும் அவனை. பிளட்டு என்பது இந்த இரத்த சம்பந்தம் என்பதை மாத்திரம்தான் பார்க்கும். ஆனால் தேவனுடைய புத்திரர் என்பவர்கள் இந்த பிரபஞ்ச மீட்புக்காக, அதாவது த ரிடெம்ஷன் ஆஃப் த யூனிவர்ஸ், இந்த பிரபஞ்சத்தினுடைய மீட்புக்காக அவர் செயல்பட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, என் பிதாவின் பிள்ளைகள் என்கின்ற அந்த பார்வை இருக்கும் பாருங்க. அவங்க தான் இந்த பிரபஞ்சம் மீட்புனா எல்லாருடைய மனமும் தேற்றப்பட வேண்டும், எல்லாருடைய இருதயமும் சமாதானம் அடைய வேண்டும், எல்லாரும் சமாதானமாக அவள் இருதயம் தேற்றப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்காக இந்த சிருஷ்டியானது காத்து கொண்டிருக்கிறது. இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, என் குடும்பம், இந்த நான் என்கிற இந்த செல்ஃபை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவுக்குள்ள அவர்கள் பரிபூர்ணப்பட்டவர்களாக தேவனுடைய மீட்புக்காக, தேவனுடைய அந்த தேவ ராஜ்யத்திற்காக செயல்படக்கூடியவர்கள். இவங்க வந்து அப்படியே தேவனை நோக்கி பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஏன்னா தேவனுடைய செய்கை இது எல்லாராலும் முடியாது. இந்த தேவனுடைய செய்கை என்பது என்னன்னா, அந்த மனைவி என்கின்ற அந்த சர்விங், அந்த நர்சிங், அவங்களுக்கு சர்வ் பண்ணுறது, மற்றவர்களுடைய அந்த நலனுக்காக அவங்களுடைய ஆத்துமாவை குளிரச் செய்வது, அவருடைய மனம் குளிரப்பட்டு தேவனுடைய அன்பை அங்கே உள்ளே கொண்டு போய் தேவனை துதிக்கிற அந்த துதியை உண்டாக்குவது. அதுதான் சேபா தேசத்து ராஜஸ்திரி அங்கே ஓப்பீரின் பொன் என்பது அது மணவாட்டியினுடைய அபிஷேகம். இதெல்லாம் நம்ம பலமுறை பார்த்தோம். ஓப்பீரின் தங்கம் எப்படிப்பட்டது? அது விலையேற பெற்றது, அருப்பொருளானது. 3 காரியம் பார்த்தோமே. அது விலையேற பெற்றது, அருப்பொருளானது, விலை உயர்ந்தது, இல்லையா? இந்த 3 காரியம் நம்ம பார்த்தோம். ஓப்பீரின் தங்கம். அப்போ இந்த சேபா தேசத்து ராஜஸ்திரி ஓப்பீரின் தங்கத்தை அணிந்தவளாய், அவர் வாசனை மரங்கள், ரத்தின கற்கள் எல்லாம் இந்த சேபா தேசத்து ராஜஸ்திரிக்குள்ள அந்த மணவாட்டி என்கிற அந்த மெய்ட் சர்வன்ட் என்று சொல்லக்கூடிய மீட்கும் பொருள், அநேகரை மீட்கும் பொருளாக ஊழியம் செய்கிற அந்த அனுபவம், பிதாவின் அந்த அன்பை உள்ளே கொண்டு வர நாம் தேவநாம மகிமைப்படும்படியாக அவர்களுக்கு என்ன செய்யணும்னாக்கா, தேவ அன்பை வெளிப்படுத்த வேண்டும். இரத்த சாட்சியா மரிப்பது என்பது ரொம்ப எளிமை. நேராக கழுத்தை குத்தா கழுத்தை அறுத்து போட்டுருவான், பெரிய விஷயமே கிடையாது. ஆனால் தன் ஜீவனை பொருட்படுத்தாமல் அவமானம் நிந்தையை சகித்து கொண்டு இன்னொருத்தன் காலை போய் கழுவி வியாதியோடு இருப்பாங்க. இரத்த சம்பந்தமே இருக்காது, எந்த ஒரு பிளட் ரிலேஷன்ஷிப்பும் இருக்காது. ஆனால் இவங்க போய் அவங்களுக்கு பணிவிடை செய்து கொண்டிருப்பார்கள். அவங்களுடைய துன்பத்துக்காக இவங்க வருந்துவார்கள். அவர்களுடைய மனம் உடைதலுக்காக இவர்கள் வேதனையோடு கூட தேவ சமூகத்தில் நின்று இந்த பிரபஞ்சத்தினுடைய மீட்புக்காக அந்த தேவகுமாரர்கள். ஏன்னா தேவகுமாரர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், மீட்கிறவர்கள், சேவை செய்கிறவர்கள். அந்த சேவை மனப்பான்மை இந்த கடைசி நாட்களிலே தேவன் சபைக்கு கொடுப்பாராக. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, கிறிஸ்து இயேசுவுக்குள் அவருடைய அந்த மரணத்தினாலே இந்த மாம்சத்தை நாம் ஜெயங்கொண்டு கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கை இதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. என் பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்றென்றைக்கு மகிமைப்படுவாராக. அவர் தேவன் சிருஷ்டித்தவர்களால் மாத்திரம்தான் இந்த குடும்ப பாரங்களை சுமக்க முடியும். சுமை தாங்கியாய், அவங்க பலவீனம். ஆனால் என் தேவன் கொடுத்த உறவு இது. அதான் சொல்கிறேன், இவன் என் கணவன் என்று சொல்லுகிறவள் திருடி. இப்போ நீ என் கணவன், நீ எனக்கு என்ன செய்வா, நீ என்ன எனக்கு செஞ்சுக்கிற, நீ என்ன பண்ணிக்கிற, நீ என்னை நீ என்னை பெருமைப்படுத்து அப்படின்னு கேட்குறது. இவள் என் மனைவி என்று சொல்வது திருடன். இவன் எடுத்துக்கிறான், தேவன் இல்லாமல் எடுத்துக்கிறான். நான் சொல்றது புரியுதா?
இவள் என் பிள்ளைக, இவர்கள் என் பெற்றோர், என் பெற்றோர். ஆனால் தேவன் கொடுத்த மனைவி, தேவன் கொடுத்த கணவன், தேவன் கொடுத்த பிள்ளைகள் என்பதில் தான் மீட்பு இருக்கிறது. அங்கே தான் சேவை இருக்கும். அங்கே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் சேவை இருக்கும். இவங்க என்ன செய்வாங்கன்னா, அந்த பிளட்டை விட்டு வெளியே வந்துட்டு இருப்பாங்க. அந்த ஸ்பிரிட்டில், அந்த ஆவியில் 2,88,000 என்கின்ற அந்த சேவை மனப்பான்மையில் இவங்க வந்திருப்பாங்க. அவங்க தேவனை முகமுகமாய் தரிசித்தவர்கள். அவர்கள் தேவனை முகமுகமாய் தரிசித்த அனுபவம் இந்த உலகத்திலேயே இருக்கும். இந்த பேர்லேயே அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, நான் செத்து பரலோகம் போவேன், நான் செத்துட்டு போய் தேவனை பார்ப்பேன், ஆண்டவரே இவங்க தொல்லை என்னால் தாங்க முடியலப்பா. சில பேர் சொல்லுவாங்க அப்படியே பயங்கர பக்தி மாதிரி, பாவம் அவங்களுக்கு தெரியாது. என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னால் தாங்க முடியல, எல்லாரும் பாவிங்களாக இருக்கிறாங்கப்பா, எல்லாருமே ரொம்ப துன்மார்க்கமாக இருக்காங்க, என் வீட்டில் இருக்கிறதுக்கு எல்லாமே ஒன்று கூட சரியில்லைப்பா, என் சபையில் இருக்கிறதுக்கு ஒன்று கூட சரியில்லை ஆண்டவரே, நான் மட்டும் பயங்கர பக்தியாக இருக்கிறேன் ஆண்டவரே, நான் எப்படியாகிலும் உங்கள் சமூகத்தை வந்து உங்களை பார்க்க போகிறேன். அவங்க ரொம்ப பேக்கு, அவங்க ரொம்ப கடைசி. ஆண்டவரே எல்லாரும் இப்படி இருக்கலாம் ஆண்டவரே. ஆனால் இந்த யோசேப்பு, நீங்கள் ஒரு நாள் போவீர்கள், ஒரு நாள் நீங்கள் விடுதலையாகி நம்முடைய சொந்த தேசத்துக்கு போவீங்க, என் எலும்பை நீங்கள் கூட கொண்டு போங்கன்னு, உங்களோடு கூட நான் இருக்கிறேன் என்று சொல்லி அர்ப்பணிக்கிற இந்த யோசேப்பு தான் சேவை மனப்பான்மை. இந்த யோசேப்பு ஜீவனை உண்டாக்கும்படி, எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்கும்படி எகிப்தில் அவர் ராஜாதி ராஜா, ஒரு வைஸ்ராயாக அங்கே உட்கார்ந்து கொண்டு எல்லாருக்கும் ஜீவனை உண்டாக்கும்படி, ஜீவரட்சணையை உண்டாக்கும்படி தேவன் என்னை அனுப்பினார் என்று சொல்லி காண்பிக்கிற அந்த மகிமையை நாம் பார்க்கிறோம். ஆக இந்த சிருஷ்டியானது தேவனுடைய புத்திரர், தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட தேவனுடைய செய்கையாக இருக்கிறோம், கிறிஸ்து இயேசுவுக்குள் நாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்கின்ற அந்த மனப்பான்மையில் சபையில் நாம் ஐக்கியப்பட்டு, சபையில் இணைந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சபை தான் மீட்பு, தேவனுடைய மீட்பின் திட்டம் சபை. இப்போ சபையில் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா உத்து கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். நீங்கள் ஒரு காரியத்தை, ஒரு ஸ்டேஜில் வந்து ஊழியம் செய்யும்போது ஆரம்ப நாட்களில் யாருக்காகில ஒரு பிரச்சனை அப்படின்னா, அங்கேயே போய் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கினே இருந்து, ஆண்டவரே பண்ணுங்கப்பா, செய்யுங்கப்பா அப்படின்னு சொல்லி நம்ம எல்லாம் ஒரு டீமாக போய் எல்லாத்தையும் பண்ணிக்கின்னு இருந்த காலங்கள்லாம் உண்டு. ஆமேனா? இப்போ வந்து ஆண்டவர் என்ன சரி, நான் பார்த்துக்கிறேன், இப்போவும் அதே பாரம்தான். ஆனால் போய் ஜெபித்து விட்டு கர்த்தருடைய சமூகத்தில் அவர்களை ஆறுதல் படுத்தி விட்டு வந்து விடுவோம், அவ்வளோதான். கர்த்தரே இந்த ஊழியத்தை வந்து வல்லமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதெல்லாம் முன்னாடிலாம் பார்த்திங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல்லாம் வந்து குழந்தைங்க பிறக்கணும்லாம் பார்த்திங்கன்னா நைட்டும் பகலும் அங்கேயே சாப்பிட்டுட்டு அங்கேயே பத்து தூங்கி அங்கேயே இருந்து பண்ண நாட்கள்லாம் உண்டு. அதெல்லாம் தேவன் பார்த்து இப்போ கனப்படுத்துகிறார். இப்போ நம்ம போய் நின்று ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த காரியத்தை வாய்க்கப்பட ஜஸ்ட் இப்போ வந்து ஒரு இலைப்பாறுதல். தேவன் நம்மோடு கூட இருந்து இந்த ஊழியத்தை அவருடைய கிருபையினால் நடத்தி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு ஆத்மாவையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கூட இருந்து அவர் நடத்தி கொண்டிருக்கிறார். அதனால் நான் உங்கள் அன்பாய் சொல்லுகிறேன், இதெல்லாம் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், எல்லாத்தையும் புரிந்து கொள்ள, எல்லாமே ஒரே மாதிரி இல்லை. இப்போ தேவன் நம்மளை இப்போ எப்படி நடத்துகிறார் என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதன் பார்வையில் நாம் போக வேண்டும். சரி, இப்போ தேவன் நம்மை இந்த சர்வ் பண்ணுறதுக்காக, சேவை செய்வதற்காக, இப்போ நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். இப்போ மழை சீசன் இருக்கும். மழை சீசனில் பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் எங்கேயோ போகபடி தேங்கி நின்று, அங்கெல்லாம் கொட்டை தண்ணி தேங்கி இருந்து அங்கே அநேக பேருக்கு அந்த தொற்று நோய்கள், இன்ஃபெக்ஷன், நிறைய ஏகப்பட்ட அந்த தொற்று நோய்கள் வந்து பிள்ளைங்களாம் பாதிக்கும். நான் என்ன சரி தெரியுமா, இது யாரோ இது வந்து ஒரு பஞ்சாயத்து தான் பண்ணணும், இதை வந்து கவர்மெண்ட் தான் செய்யணும், நம்ம தேவையில்லை. அவங்க வர்றதுக்கெல்லாம் பல நாட்கள் அவங்க காசை மையமாக வச்சு பண்ணுவாங்க. நம்ம என்ன செய்யலாம், இது வந்து மற்றவர்களுக்கு பாதிப்பாக இருக்குது, இறங்கி தெருவில் போயிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் எடுத்து எல்லாருக்கும் நம்ம இந்த சேவை மனப்பான்மை எப்படினாலும் செய்யலாம். மருத்துவமனைக்கு போகலாம். இப்போ அன்னை தெரேசா பார்த்திங்கன்னா தொழுநோயாளிகளுக்கு போயிட்டு, அவங்களால எல்லாரும் புறம்பே தள்ளப்பட்டவங்க, தொழுநோயாளிகள் பார்த்திங்கன்னா சீடும் ரத்தமும் வழிந்து கொண்டே இருக்கும், அவங்க துர்நாற்றம் தாங்க முடியாது, சில வேளைகளில் புழுவெல்லாம் தள்ளும். அதெல்லாம் மனசு ஒப்பி அந்த மாம்சத்தை விட்டு வெளியே வந்தவங்க, அவங்க ஸ்பிரிட், அவங்க ஆவி என்கின்ற அந்த மனப்பான்மையில் தேவனே இதை செய்கிறார். இப்போ நான் உங்களுக்கு அன்பாய் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். உங்களுக்குள்ள மனம் ஒப்பி, பாவிகளோடு கூட மனம் ஒப்பி, என் குடும்பத்தில் இருக்கிறவர்கள் பாவிகள் தான், பலவீனர்கள் தான், அவர்கள் தேவையோடு இருக்கிறார்கள் தான், ஆனால் என் கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், இங்கே நான் சேவை செய்வதற்காக இருக்கிறேன். அவர்களுக்குள்ள இந்த சுரமண்டலம், தம்புரு, வீணையை, ஓசை அவர்களுக்குள்ளே கொடுத்து
தேவனை துதிக்கும்படி வைப்பேன். எனக்குள்ளிருந்து நான் தேவனை வெளிப்படுத்தி காண்பிப்பேன். கிறிஸ்து தமக்குள்ள தேவனை வெளிப்படுத்தி காண்பித்தார். தேவ அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். அதுதான் கிறிஸ்து. ஆண்டவரே, என்னை கிறிஸ்துவை போல மாற்றும் ஐயா. கிறிஸ்து ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். ஊழியம் செய்யும்படி வந்தார். எல்லாருக்கும் ஊழியம் செய்யுங்க. நமக்கு பலன் இருக்கிற வரைக்கும் ஊழியம் செய்யுங்க. யாரும் சட்டத்திட்டங்களை சில வேலை மருமக நீ தான் வேலை செய்யணும், மாமியார் நீ தான் வேலை செய்யணும், அப்படி அல்ல. எனக்கு பலன் இருக்குது. மன உற்சாகத்தை உள்ளே கொண்டு வாங்க. மன உற்சாகத்தை உள்ளே கொண்டு வந்து எல்லாருக்காக பணிவிடை செய்யுங்க. இயேசு கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். தேவன் என்னை சிருஷ்டித்திருக்கிறார். அப்போ தேவனுடைய செய்கை யாருக்குள் இருக்கிறதோ அவங்க தான் என்ன செய்வாங்கன்னா, குடும்பத்தாருக்காக, தன்னுடைய சபையாருக்காக தன்னை எந்த இடத்துல கொண்டு போய் தேவன் நிறுத்தி வைக்கிறாரோ அந்த இடத்துல அவங்க என்ன செய்வாங்கன்னா பயங்கரமான சேவை செய்வார்கள். இதுதான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. இந்த பிளட் என்கின்ற ரத்தம் என்கின்ற அந்த ரத்த சம்பந்தம் விட்டு, அந்த மாம்ச சம்பந்தத்தை விட்டு அவங்க வெளியே வந்துடணும். அவங்க வெளியே வந்துட்டு அந்த ஸ்பிரிட்டில், ஆவியில், தேவனுடைய பரிசுத்த ஆவியினுடைய பலத்தில் எல்லாரையும் இந்த பிரபஞ்சத்தில் தேவனை பார்த்துட்டு அப்படியே இந்த பிரபஞ்சத்தை பார்க்க வேண்டும். இங்கே இருக்கிற ஜனங்களை பார்க்க வேண்டும். எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், அவர்கள் தேவ சாயல சிருஷ்டிக்கப்பட்ட பிள்ளைகள் என்கின்ற அந்த சேவை மனப்பான்மை நமக்குள்ளே இருக்குமேயானால், அந்த மனைவி என்கின்ற ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவி என்பது, ஆட்டுக்குட்டியானவர் அவர் ஆவியின் சரீரத்தை பெற்றுக்கொண்டார். என் ஆத்துமா ஆட்டுக்குட்டியானவரை தரித்து கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டியானவரை தரித்து கொண்டிருக்குமே. ஆனால் இந்த மாம்சம் எப்படி செயல்படும் அப்படி என்றால் உள்ளிருந்து புறம்பே செயல்படும். இந்த உள்ளும் புறம்பும் என்பதுதான் தேவனுடைய 2,88,000. தேவனுடைய 2,88,000 என்பது இந்த மனைவி என்பது உள்ளும் புறம்பும். உள்ளுக்குள்ளிருந்து இந்த உலகத்தில் நாம் செயல்பட வேண்டும். ஆனால் ஏதேனிலே பிசாசு என்ன பண்ணிட்டோன்னா புறம்பும் உள்ளும்னு கொண்டு வந்துட்டான். டிஃப்ரெண்ட் புரியுதா? இந்த உள்ளும் புறம்பும் என்பது தான் நம்மை குறித்த தேவனுடைய திட்டமாக இருக்கிறது. தேவன் சொல்கிறத புறம்பே செய்யணும். ஆனால் பிசாசு என்ன? பிசாசுடைய புத்தி உலகத்தின் அதிபதி. இந்த உலகத்திலிருந்து அந்த இச்சையை உள்ளே கொண்டு போயிட்டான். புறம்பே இருந்து உள்ளே கொண்டு போயிட்டான். அப்படியே தலைகீழ மாற்றி விட்டான். இப்போ நம்ம அப்படியே திரும்பணும். உள்ளும் புறம்பும். அந்த வசந்த வாசியை பார்க்கலாம். தேவனுடைய செய்கையாக இருக்கிறது. அவர் அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவங்க நடக்கும்படி தேவனை ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அதே மாதிரி யோவான் சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். நம்ம கவனிங்க, இந்த உள்ளும் புறம்பும் என்பதுதான் தேவனுடைய புத்திரர். இவர்தான் ஆவியாய் இருக்கிற தேவனை மகிமைப்படுத்தும்படியாய், தேவ சித்தம் செய்யும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்து சேவை மனப்பான்மை உடையவர்கள். இந்த உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்பதுதான் இந்த மகிமைக்குள்ளாக கொண்டு போகிறது. அன்பானவர்களே, இந்த உள்ளும் புறம்பும் என்பதில் தான் இந்த சியோன் எருசலேம் என்கின்ற மகிமை. இந்த உள்ளும் என்பது சியோனும், புறம்பு என்பது எருசலேமும். ஆமெனா? இவங்க தான் தேவபுத்திரர். இவங்க என்ன செய்வாங்கன்னா, புறம்பும் உள்ளும் என்பது மாம்சமும் இரத்தமும். ஆனால் உள்ளும் புறம்பும் என்பது ஆவி. ஆவியாக இருக்கிற தேவனே சர்வத்தையும் சிருஷ்டித்தவர். அவர் சித்தம் செய்யும்படியாய் நான் என்ன செய்வேன்? சியோன் எருசலேம் என்கின்ற மகிமையிலே நாம் செயல்பட வேண்டும். அதுதான் இந்த சியோன் மலையில் நிற்கிற 1,44,000 பேர். அவர்கள் தேவனை முகமுகமாய் அறிந்தவர்கள். கிறிஸ்து இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனை தங்கள் பிதா என்று, அப்பா என்று அழைக்கிற அதிகாரத்தை பெற்றவர்கள். அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் உரிமையோடு கேட்குறவங்க. அதுதான் தங்கள் நெற்றியில் பிதாவின் நாமத்தை அவர்கள் தரித்திருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவர் வழியாய் பிரவேசித்தவர்கள். என் வழி என்பது சிலுவையில் அவர் மரிக்கிற அந்த அனுபவம் தான் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் என்பது சிலுவையில் அவர் மரித்த அனுபவம். ஆக சியோன் மலையில் நிற்கிற இந்த 1,44,000 பேர் என்பது
இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு மரிக்க வேண்டும், தம்முடைய சுயாதீன சித்தத்துக்கு மரிக்க வேண்டும் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ள வந்து பிதாவாகிய தேவனை தங்கள் பிதா என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரம், தேவன் எங்கள் அப்பா என்று கூப்பிடுகிற அந்த அதிகாரம் உடையவர்கள் தான் என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசிக்கிற அந்த அனுபவம். என் வழியாக ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். இந்த ரட்சிப்பு தான் 1,44,000. அந்த உள்ளும் என்பது தான் 1,44,000. அதாவது வந்து ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக தன்னுடைய வாயில அறிக்கை செய்யப்படும். அப்போ இந்த ரட்சிப்பும் இந்த அறிக்கை தான் உள்ளும் புறம்பும். அன்பில் பரிசுத்தம் என்பது உள்ளும், குற்றமற்ற வாழ்க்கை என்பது புறம்பு. இதெல்லாம் நீங்கள் அப்படியே கம்பேர் பண்ணி அப்படியே ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணி நீங்கள் என்ன பண்ண சத்தியத்துக்குள்ளே வந்துடணும். அந்த உள்ளும் புறம்பும், உள்ளும் என்பது அன்பில் பரிசுத்தமும், புறம்பு என்பது குற்றமற்ற வாழ்க்கையும். தேவன் நம்மை உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே நம் அன்பில் பரிசுத்தமும் குற்றமில்லாத வாழ்க்கையும் செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று எபேசியர் 1:4 நாம் வாசிக்கிறோம். அப்போ தேவன் நம்மை என்ன செய்கிறார் என்றால், இந்த சேவை மனப்பான்மையில் குற்றமற்ற வாழ்க்கை என்பது என் சகோதரர்கள், நான் தேவனுடைய பிள்ளை. ஒவ்வொரு மனிதனும் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறான். நான் ஆவியில் இருக்கிறேன், என் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் எங்கள் அப்பாவை நான் சந்தோஷப்படுத்துகிறேன். அப்பாவை எது சந்தோஷப்படுத்தும் என்றால், என் பிள்ளைகள் சத்தியத்தில் நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுவதிலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு வேற ஒன்றுமில்லை என்று அப்போஸ்தலன் யோவான் இங்கே எழுதுகிறார். அப்போ ஒரு அப்பாவுக்கு எது ரொம்ப மகிமையாக இருக்குன்னா, சத்தியத்தில் நடக்கணும். அதாவது மற்றவர்களுக்கு சேவை செய்கிற அந்த மனப்பான்மை. நம்ம நித்தியத்தில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வினாடியும் நம்ம எப்பொழுதுமே நம்ம எப்படி இருப்போம்னா, சேவை செய்கிறவர்கள், எல்லாருக்கும் சேவை செய்யக்கூடியவர்களாக தான் நாம் இருப்போம். தேவ அன்பு அதில் தான் பரிபூர்ணமாக இருக்கிறது. அப்போது இந்த உள்ளும் புறம்பும் என்பதுதான் சியோன் எருசலேம். அவர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுடன் எல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். அந்த வசந்த வாசிக்கலாம் 128ஆம் சங்கீதத்தில். இதுதான் சியோன் எருசலேம் என்பது தான் 2,88,000. எடுத்து வாசிங்க போல 128ஆம் சங்கீதத்தில் 5ஆம் வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார் என்பது உள்ளும். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய் என்பது புறம்பு. இந்த எருசலேம் என்பதில் தான் மீட்பு இருக்கிறது. சியோன் என்பது சாலேமின் ராஜாவை, சாலேமின் ராஜா நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவர் என் ரட்சகர் என்று சொல்லி அவரோடு கூட மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு உயிர் தந்த அனுபவம் சியோன். எருசலேம் என்பது தம்மை ஜீவபலியாக ஒப்பு கொடுத்து தன் சகோதரர்களுக்காக, எருசலேமே உன் சிநேகிதருக்காகவும் உன் சகோதரர் நிமித்தமும் நான் உன்னில் மகிமைப்படுவேன், நான் உன்னை புகழுவேன் என்று சொல்வதுதான் அந்த எருசலேமினுடைய வாழ்வு. நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய். அந்த சமாதானம், அந்த எருசலேமின் வாழ்வு, அதுதான் மகிமை. ஆக என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தல் என்பதுதான் 1,44,000. அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டறிய என்பது 2,88,000. இதை நல்லா நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். ஆக உங்களுக்குள்ள இந்த சேவை மனப்பான்மை இருக்கிறதா என்பதை பாருங்கள். தேவனே நம்மை சிருஷ்டித்து இந்த குடும்பத்தை சுமக்கக்கூடிய, நல்லா கவனிக்கணும், என் கணவன் ஒரு பெரிய பரிசுத்தவானா இருக்கணும்னு தான் எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. என் கணவன் என்ன தாங்குற மாதிரி எனக்கு ஒரு நல்ல பரிசுத்தவான் வேணும் ஆண்டவரே. அப்படி அல்ல, என் கர்த்தர் எனக்குள் இருக்கிறார். என் கணவன் எப்படி தான் இருந்துக்க, என் கர்த்தர் கொடுத்த உறவு, என் பிள்ளைங்க இப்படி தான் இருக்கணும், என் மனைவி இப்படி தான் இருக்கணும். ஆண்டவரை நீங்கள் கொடுத்த உறவு. இந்த குடும்ப பாரத்தை நான் சுமப்பேன். அவமானம், நிந்தை, அவர் தமக்கு முன் வைக்கப்பட்ட சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து, அந்த சகிப்புத்தன்மை இருக்கும் பாருங்க, அவங்க மனசை யாரால உடைக்கவே முடியாது. எந்த சக்தியும் அவங்க மனசை உடைக்க முடியாது. ஏன்னா அவர்கள் உள்ளும் புறம்பும் செயல்படுகிறவர்கள். இதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். இதுதான் சியோன் எருசலேம் என்கின்ற மகிமை. கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய், நீ உன் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று கர்த்தர் சொல்றார். ஏன்னா கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவான்,
உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பதெல்லாம் எருசலேமின் வாழ்வை குறித்த இந்த ஒரு மகிமையை வெளிப்படுத்துகிறார். அப்புறம் உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதர் திராட்சை கொடியை போட்டிருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள். இதோ கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது 1,44,000. அடுத்தது உன் கைகளின் பிரயாசம், நீ பட்ட பிரயாசம். ஆமென். உன் கைகளின் பிரயாசம் என்பது குற்றமற்ற வாழ்க்கை. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது அன்பில் பரிசுத்தம். பரிசுத்தம் என்றாலே கர்த்தருக்கு பயப்படுற பயம். கிறிஸ்து இயேசுவுக்கு தேவனுக்கு பயப்படுவது உகந்த வாசனையாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஆக கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான். ஏன்? அவனுக்குள்ள 1,44,000 என்கின்ற கர்த்தருக்கு பயப்படுகிற பயமும் கைகளின் பிரயாசம் என்று சொல்லுவது தான் மனைவி மீட்பு. அவர்களுக்குள்ள மனைவி என்கின்ற அந்த நிலை, the standard of wife and the maid servant, அந்த நிலை அவர்களுக்குள்ள இருக்கிறது. அவங்க எல்லாருக்கும் உதவி செய்வாங்க, எல்லாரும் மேலேயும் அவர்கள் என்ன செய்வாங்க. இப்போ நான் ஒரு வசனத்தை மாத்திரம் காட்டி நான் முடிக்க போகிறேன். கர்த்தருக்கு பயந்து அவர் வழியில் நடக்கிற எவனோ அவன் பாக்கியவான் என்பது 1,44,000. உன் கைகளின் பிரயாசம் என்பது 2,88,000. அங்கே தான் 24 அடிப்படையாக கொண்ட புத்தி என்பது 24. கர்த்தருக்கு பயப்படுற பயம் என்பது தேவனை விசுவாசிக்கிற இந்த விசுவாசம் என்பது 12. அதுதான் பார்த்தீங்கன்னா 120 என்பதெல்லாம் தேவனுடைய இரக்கம். அதெல்லாம் நம்ம பல முறை நாம் தியானம் செய்திருக்கிறோம். நீங்கள் இதெல்லாம் வச்சு இந்த கெமெட்ரியாவெல்லாம் வச்சு நம்ம நோக்கி பார்த்து நம்ம எல்லாம் நம்முடைய குடும்ப பாரத்தை நாம் சுமக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஏன்னா நம்ம எல்லாரும் மாம்சத்தில் தான் இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்படுவது என்பது அவருடைய பர்சனலாக தேவனுடைய செய்கை அவர்கள் மேல் இருக்க வேண்டும். அது கிறிஸ்துவுக்குள்ள அவங்க தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய அனுபவம். அதில் நம்ம தலையிடக்கூடாது. எனக்கு கொடுத்த பொறுப்பு என்ன? நான் என் தேவனை நேசிக்கிறேன், நான் என் தேவனுடைய பிள்ளையாக இருக்கிறேன். என் தேவன் எல்லாரும் மேலே இரக்கமாக இருக்கிறார், யாரு மேலே குறை சொல்லாதவர். முதல்ல குறை பேசுறதை நிறுத்துங்க. நம்முடைய வாயில் என்னைக்கு குறை பேசுகிறோமோ, குற்றப்படுத்துகிற நாவு, பழிவாங்குதல் எனக்குரியது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த பிசாசு எப்படிப்பட்டவன்னா குற்றப்படுத்திக்கினே இருப்பான். நல்லா கவனிங்க, குற்றப்படுத்திக்கினே இருப்பான். பிசாசுடைய வேலை என்னென்னா, தன் சகோதரர் மேலே குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான். இந்த குற்றஞ்சாட்டுகிறவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆனால் தன் கைகளின் பிரயாசம், உன் கைகளின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய் என்று சொல்லுவது, நீ எந்த அளவுக்கு நீ பிரயாசப்பட்டையோ, மற்றவருடைய நன்மைக்காக நீ பிரயாசப்பட்டையோ, உன் கைகளின் பிரயாசத்தை சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்பதுதான் மகிமையின் சரீரம். மகிமையின் சரீரம். அப்போது உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போடுவாள். அவள் தான் அங்கே மனைவி. ஏன்னா மனைவி என்பவள் ஏதோ ஒரு பெரிய பரிசுத்தவாட்டி அப்படி அல்ல. மனைவி என்பது மாம்சத்தோடு இரத்தத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு ஜீவனை தான் இங்கே தேவன் சொல்லுகிறார். உன் மனைவி உன் வீட்டோரங்களில் கனிதரும் திராட்சை கொடியை போல் இருப்பாள், உன் பிள்ளைகள் உன் பந்திய சுற்றிலும் ஒலிவ மர கன்றுகளை போல் இருப்பார்கள் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா, உன் கைகளின் பிரயாசம், என் குடும்பத்துக்காக என் குடும்ப பாரத்தை நான் சுமக்கிறேன். ஒரு வினாடி கூட என் மனைவியை குறித்து வெளியே குறை சொல்ல மாட்டேன். அந்த குறையை சுமக்கிறது அதுதான் என் சிலுவை. அதுதான் என் சிலுவை. என் கணவனை குறித்து நான் ஒரு வார்த்தை நான் எதிர்த்து பேச மாட்டேன், எதிர்மறையாக பேச மாட்டேன். என் பிள்ளைகளை குறித்து பேச மாட்டேன். அவர்களுடைய ரட்சிப்புக்காக நான் ஜெபிப்பேன் என்பதுதான் 2,88,000 என்கின்ற எருசலேமின் வாழ்வு. அது சியோனிலே இருக்கிற அந்த சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற பிதாவாகிய தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருக்கு பயப்படுற அந்த பயம் வரணும். அவர்தான் சர்வ வல்லவர், எல்லாம் அவருடைய பிள்ளைங்க என்கின்ற அந்த மனப்பாங்கு நமக்கு வர வேண்டும். அதுதான் கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார். நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இந்த சியோன் எருசலேமை பிரிக்க முடியாது. ஆமெனா? ஏன்னா சியோன் எருசலேமை தான் பரிபூரணம். எருசலேமில் தான் மீட்பு இருக்கிறது. அந்த மீட்பு சியோன், அந்த மீட்புக்குள்ள சியோன் செயல்படுகிறது. ஆக எருசலேம் சியோன் என்பதில் தான் மீட்பை கொடுக்கிறது. எருசலேமின் வாழ்வு என்பது மகிமையின் சரீரத்தை அடைந்து நம் மகிமை அடைவோம். ஆக இந்த பிரபஞ்சமே என்ன பண்ணுது அப்படின்னா, இப்போ நான் சொல்லி முடிக்கிறேன். இந்த பிரபஞ்சமே என்ன செய்யுதுன்னா, தேவனுடைய புத்திரர் நாம் நற்கிரியைகளை செய்யும்படிக்கு கிறிஸ்து இயேசு ஊழியம் கொள்ளும்படி வராமல்
ஊழியம் செய்யும்படியும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்மைத்தாமே ஜீவபலியாய் ஒப்பு கொடுப்பதற்காகவும் தன்னுடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் இந்த உலகத்தின் மீட்புக்காக கொடுப்பதற்காக வந்தார். அதே போல நம்முடைய மாம்சத்தையும் இரத்தத்தையும் ரத்தம் சிந்தத்தக்கதாய் பாவத்துக்கு விரோதமாய் இன்னும் நீங்கள் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாய் நீங்கள் போராடவில்லையே என்று அப்போஸ்தலன் பவுல் எபிரேய சபைக்கு அவர் கேள்வி கேட்டு எழுப்புகிறார். அன்பானவர்களே, நம்ம இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது இந்த பிரபஞ்சமே எதை நோக்கி கொண்டிருக்குதுன்னா இந்த மனைவி என்கின்ற அந்த பெண்மையில், அந்த பெண்மை என்பது ரொம்ப முக்கியம். எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா இறக்க குணம் இருக்குது. ஐயோ பரிதாபப்படுவாங்க, ஐயோ அவங்க இது மாதிரி கண்ணீர் வடிக்கிறாங்களே, ஆமாம் பார்த்துக்குங்க அப்படின்ட்டு போயிடுவாங்க. எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஆண் இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லாருக்குள்ளேயுமே இந்த ஆண் இருக்குது. இறக்கப்படுவாங்க, எல்லாரையும் பார்ப்பாங்க, நியூஸ்க்கு பார்ப்பாங்க, அப்படியே பரிதாபப்படுவாங்க. ஆனால் இறங்கி போய் அவர்களுக்கு ஆறுதல் செய்ய மாட்டாங்க. நான் சொல்கிறத நல்லா புரிஞ்சுக்கணும். இறங்கி போயிட்டு தன்னுடைய நிலையை மறந்து, சேபா தேசத்து ராஜஸ்திரி தன் நிலையை மறந்து, தன் நிலையை துறந்து சாலமோன் ஞானத்தை கேட்கும்படி அவர்கள் வந்தார்கள். அதே போல் எல்லாரும் இறக்கப்படுவோம், எல்லாரும் பார்த்து அந்த நியூஸை கேட்போம், பாரு எப்படி இருக்கிறாங்க பாருன்னு சொல்லுவோம். ஆனால் இறங்கி போய் செய்ய மாட்டோம். அந்த இறங்கி போய் சேர்த்து தான் பெண்மை, அதுதான் மனைவி, அதுதான் ஆட்டுக்குட்டியானுடைய மனைவி என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே இருக்கிறது. ஆக உன் கைகளின் பிரயாசம் என்பதுதான் அந்த இறங்கி போயிட்டு அந்த சர்வ் பண்ணுறது, அவர்களை ஆறுதல் படுத்துவது, தேவனை அவர்களுக்குள்ளே காண்பிப்பது. இவங்க ஏன் இவ்வளோ இரக்கமாக இருக்கிறாங்க, இவங்க ஏன் என்னை ஆறுதல் படுத்தினாங்க? நல்லா கவனிங்களேன். இந்த மாம்சத்தில் நம்ம ஒரு காரியத்தை ஒருத்தருக்கு நம்ம ஹெல்ப் பண்ணிட்டோம் அப்படின்னா மாம்ச தேவையை நிவர்த்தி செஞ்சுட்டோம். இப்போ நாயை பார்த்தீங்கன்னா எப்பயோ ஒரு முறை ஒரு பிஸ்கெட்டை போட்டிருப்பேன், உன்னை எங்கே பார்த்தாலும் வாழாட்டும் அது. ஏன்னா என் மாம்சத்தை நீ ஆறுதல் படுத்திட்டுன்ற மாதிரி அது பார்க்கும். நல்லா கவனிங்க, நாம் மாம்சத்தோடு ரத்தத்தோடு தான் இருக்கிறோம். நம்ம யாராகில ஒருத்தருக்கு ஒரு முறை நம்ம உதவி செஞ்சிட்டோம் அப்படின்னா உப்பிட்டவரை உள்ளளவும் நினை என்ற பழமொழியில் நமக்கு உண்டு. அதே மாதிரி நம்ம மாம்சத்தில் யாராகிலும் ஒரு உதவி செஞ்சுட்டாங்கன்னா அவங்க மனசுக்குள்ளே அந்த 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 ஆறுதல் அப்படியே போய் நின்றுடும். அது மட்டும்தான் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும். இப்போ எனக்கு எனக்கு எனக்குன்னு எனக்கு இவ்வளோ ட்ரெஸ் வேணும், எனக்கு இவ்வளோ சாப்பாடு வேணும், எனக்கு இவ்வளோ வசதி வாய்ப்பு எனக்கு வேணும், என்னால் ஏசி இல்லாமல் தூங்க முடியாது, என்னால் ஃபேன் காற்று இல்லாமல் தூங்க முடியாது என்கின்ற இவைகள் எல்லாம் விட்டுட்டு அந்த அந்த செல்ஃபை விட்டு வெளியே வந்துட்டு மற்றவர்களுக்காக நான் என்ன செய்திருக்கிறேன், அந்த பெண்மையில் அந்த ஃபீமேல் கேரக்டரில் தான் எல்லாமே அடங்கியிருக்கு. உன் கைகளின் பிரயாசம், நீ கர்த்தருக்கு பயந்துட்ட, கர்த்தர் தான் சர்வ வல்ல. கர்த்தருக்கு பயப்படுத்தினா என்ன? அவர் தான் சர்வ வல்லவர், என் தேவன் என் பிதாவாக இருக்கிறார், தம்முடைய குமாரன் மூலமாக என்னை ரட்சித்திருக்கிறார் என்கின்ற அந்த தேவனை தன் சொந்த தன் அப்பாவாக ஏற்றுக்கொள்ளுகிற அந்த அனுபவத்தில் தான், அந்த கைகளின் பிரயாசத்தில் தான் அந்த உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைகிற அனுபவம். உள்ளும் புறம்பும் தேவனையும் மகிமைப்படுத்தி சகோதரர்கள் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்தி, அந்த உள்ளும் புறம்பும் என்பதுதான் 2,88,000. இதுதான் இந்த பிரபஞ்சமே பார்த்துக்கின்னு இருக்குது. நீ ரத்தத்தோட மாம்சத்தோடு இருந்துக்கின்னு, நீ கண்ணீர் வச்சுக்கின்னு, எல்லாருமே எனக்கு விரோதமாக, அப்படியே சில பேர் எல்லாருமே குற்றப்பட்டு எல்லாரும் எனக்கு விரோதமாக நிற்கிறாங்க, எல்லாரும் என்ன இப்படி பண்ணுறாங்க, எல்லாரும் அப்படி பண்ணுறாங்க, எல்லாருமே கை கட்டின உட்காந்துருப்பாங்க. இது ரொம்ப கொடுமையாக இருக்காது. அவங்களாம் ரொம்ப பலவீன ஆத்மா, மாம்சத்தில் பலவீனப்பட்டு போயிருக்கிற ஆத்மா அது. அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா தேவனுடைய புத்திரராக மாற வேண்டும். இந்த தேவனுடைய புத்திரர் தான் ஊழியம் கொள்ள மாட்டாங்க, ஊழியம் செய்வாங்க. அதுதான் இயேசு கிறிஸ்து. அந்த வசனத்தை வாசித்து முடிக்கலாம். ரோமர் நிருபம் 8வது அதிகாரத்தில், ரோமர் நிருபம் 8வது அதிகாரம், இந்த சிருஷ்டியானது மீட்புக்காக தவிக்கிறது. எடுத்து வாசிங்க பார்க்கலாம். 18 வாசிக்க போகிறோம். இல்லைனா 17 வாசிக்க பார்க்கலாம். 17 நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும், கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே, கிறிஸ்துவுடனே கூட நாம் மகிமைப்படும்படிக்கு அவருடனே கூட பாடுபட்டால் அப்படியாக. சில பேரால் பாடுபட முடியாது. கவனிங்க, இந்த பாடுபடுறது தான் ஃபீமேல் கேரக்டர். பெண், நீங்கள் பெண்ணை எடுத்துங்க பார்க்கலாம். காலையில் எழுந்து சாமான்லாம் தேய்ச்சி சாப்பாடு செஞ்சு பிள்ளைங்களுக்கு எல்லாம் ஸ்கூலுக்கு சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து
அவங்களுக்கு பேக்லாம் ரெடி பண்ணி, அப்புறமா கணவனுக்கு சாப்பாடு செஞ்சு கொடுத்து, அப்புறம் கணவனுக்கு என்னென்ன தேவை அதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, அப்புறம் எழுந்து மறுபடியும் கொஞ்ச நேரம் கூட ரெஸ்ட்டு இல்லாமல் திரும்ப துணியை துவச்சி வீட்டை பெருக்கி இதெல்லாம் முடிச்சுட்டு வரலாங்காட்டி திரும்ப சாயங்காலம் ஆகிடும். திரும்ப பிள்ளைங்க வந்துடுவாங்க. அவங்களுக்கு தேவை, அவங்க ரன்னிங்லேயே இருப்பாங்க. அதுதான் பெண்மை. பெண்மை என்பது பாடுபடுகிற ஜீவியம். அதுதான் கிறிஸ்து. தேவ சித்தத்துக்காக, தேவ சித்தம் நிறைவேற்றி முடிக்கும்படியாக கிறிஸ்து தம்மைத்தாமே சிலுவையில் பாடுபட்டார். அப்போது இந்த தேவனுடைய புத்திரர் என்பவர்கள் ஊழியம் கொள்ளும்படி நல்ல ராஜ வாழ்க்கை வாழ மாட்டாங்க. அவர்கள் ஊழியம் செய்யும்படி தான் தேவனுடைய புத்திரர். இந்த புத்திரர் வெளிப்படுவதற்காக தான் சிருஷ்டியானது கர்ப்ப வேதனை பட்டு இருக்குது. நீ எனக்கு என்ன ரத்த சம்பந்தம், நீ எனக்கு என்ன செஞ்ச நான் உனக்கு ரிட்டர்ன் செய்கிறதுக்கு அப்படி பார்க்காம, என் தேவனுடைய பிள்ளை. ஒரு மனுஷனை நீ பார்க்குறியா, இது என் தேவனுடைய பிள்ளை என்கின்ற அந்த பார்வை அந்த மனம் பொங்கும். அப்படியே அந்த ஊற்று நீர் பொங்கும். அந்த ஊற்று நீர் உள்ள பொங்கி வரும். ஆதலால் இக்காலத்து பாடுகள், வாசிமாதை 18, ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவைகள் அல்ல என்று. எவ்வளோ பெரிய மகிமையை நம்ம அடைய போகிறோம். நம்முடைய அப்பாவை முகமுகமாய் தரிசிக்க போகிறோம். அதனால் இப்போ நம்ம ஒரு பாடுபட்டு வேலை செஞ்சால் அந்த செய்த வேலைக்கு ஏற்ற கூலி வரும். அப்போ இந்த பாடுக்கு ஈக்குவலாக, ஆமாம்பா நான் செஞ்ச வேலைக்கு இவ்வளோ சம்பளம் எனக்கு வந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நாம் அடைய போகிற மகிமைக்கு இந்த பாடுகள் ஈக்குவல் அல்ல. இதெல்லாம் அதனால் பாடுபடுங்க, குடும்பத்துக்காக பாடுபடுங்க, சபைக்காக பாடுபடுங்க. சபையில் யாராகிலும் ஒருத்தர் வரலையா, அந்த மனப்பான்மையில் இன்னும் வரல, எனக்கு அதுதான் வேதனையாக இருக்குது. சபையில் யாருன்னா வரலையா, என்ன செய்யணும்? அவங்கள போய் விசாரித்து, அவங்கள ஏன் சபையில் வரல, என்னாச்சு, ஆண்டவர் உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுறேன், அந்த மாதிரியான அபிஷேகம், அதெல்லாம் பரிசுத்த ஆவியுடைய அக்கினி அபிஷேகம் இறங்கணும். இப்போ இப்போ வாரந்தோறும் நம்ம ஐக்கிய விருந்து நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா, அது அந்த ஆக்கணும், அந்த காரியத்தை செய்யணும், அதை மன உற்சாகமாக செஞ்சு பொறுப்பெடுக்கணும். இன்றைக்கி நான் இன்றைக்கி சாம்பார் வைக்கிறேன், இன்றைக்கி நான் இந்த கூட்டு செய்கிறேன், இன்றைக்கி இந்த பொரியல் நான் செய்கிறேன். உப்பு இல்லையா, ஓகே உப்பு இல்லையா, அடுத்த வாரம் உப்பு நல்லா கரெக்டாக நான் போடுறேன். பொறுப்பு எடுக்கணும். நான் போயிட்டு இப்படி செஞ்சுட்டேனே, அந்த பேய்த்தனம் இன்னமும் விட்டு போகலை. அதெல்லாம் வெளியே ரிலீஸ் ஆகணும். பொறுப்பெடுக்கணும். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கி ரட்சியும். ஆக சபையில் செய்கிறதெல்லாம், நம்ம செய்கிற எல்லா வேலையும் பார்த்தோன்னா அது தேவனுடைய புத்திரர் என்பது வெளிப்படுவது. இன்றைக்கி நான் தாங்க சாம்பார் வச்சேன், இந்த சாம்பாருக்கு நான் தான் பொறுப்பு, என்னை மன்னிச்சிருங்க, நான் அடுத்த முறை நான் நல்லா செஞ்சு கொடுக்குறேன். ஓகே, இன்றைக்கி காரக்குழம்பு நான் தாங்க வச்சு, இந்த காரக்குழம்புல கொஞ்சம் காரம் போட்டுட்டேன், அடுத்த வாரம் நான் திருத்திக்கிறேன், என் சகோதரர்களுக்காக என்னை பலியாக்குறேன். இந்த பாடுபடுகிற அனுபவம் நமக்கு இதுதான் பெண்மை. ஆண்மைக்குள்ளே எல்லாருக்கும் இரக்கம் இருக்குது, எல்லாரும் இறக்கப்பட்டு போயிடுவான். ஆனால் இறங்கி வேலை செய்யணும். இப்போ ஆண்டோடைய கிருபையில் எல்லாத்தையும் இறங்கி நான் பண்ணி கிடப்பேன், உட்காந்து நான் சாப்பாடு சேர்த்தெல்லாம் கூட. இப்போ ஆண்டு சொல்லிட்டாரு, அமைதியாக இருறா, எல்லோரும் செய்யட்டும். அதான் நான் கை வைக்கலை. நம்ம சரி ஓரளவுக்கு அதெல்லாம் பார்த்து தான் பண்ணுறோம். நம்ம ஆட்களுக்கு இன்னும் அந்த ஐக்கியத்துக்குள்ளே வர மாட்டேங்கிறாங்க, அப்படியே நிற்கிறாங்க. இப்போ இதை சொன்னதும் இடராயிடக்கூடாது, கிட்ட நெருங்கணும். குமாரனை அப்பா நொறுக்க அவர் கிட்ட வந்தார். நம்முடைய குறைகளை எடுத்து சொல்லும்போது திருத்திக்கின்னு ரொம்ப கிட்ட நெருங்கணும் நம்ம. அதனால் இந்த காலத்தில் நம்ம அனுபவிக்கிற இந்த பாடுகள் எல்லாம் இனி வெளிப்பட போகிற பிதாவை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த மகிமைக்கு இது ஒப்பே அல்ல. என்ன பெருசாக மலைக்கிட்ட நம்ம, ஆனால் அவ்வளோ பெரிய மகிமையை நம்ம அடைய போகிறோம். அதரிசனமானவரை நாம் தரிசிக்க போகிறோம். மோசே அதரிசனமானவரை தரிசிக்கிறது போல தரிசித்து எகிப்தை விட்டு போனார். அதெல்லாம் பயங்கரமான சத்தியம். அந்த வெளிச்சம், கிறிஸ்துவுக்குள்ள தேவனை காண்கிற அந்த வெளிச்சம், கிறிஸ்துவுக்குள்ள தேவன் நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். ஆக நம்முடைய குடும்ப பாரத்தை சிறுமையில் நம்மளாம் சிறுமையில் அனுபவிச்சுக்கணும். எல்லாரும் நல்லா இருங்க, எனக்கு எதாவது மிச்சம் தான் கொடுங்க. இப்போ ஒரு இடத்துக்கு நம்ம போகிறோம், உங்களுக்கு டீ வேணுமா, காஃபி வேணுமா, என்ன நீங்கள் என்ன சாப்பிடல நான் சாப்பிட்டுக்கிறேங்க. இதெல்லாம் ஒரு பயங்கரமான இல்லை, எனக்கு இதுதான் வேணும், நான் இதை தான் நான் சாப்பிடுவேன். அதெல்லாம் ரொம்ப பேய்த்தனம். அதெல்லாம்
தேவனுடைய புத்திரர் என்பது அல்ல. இந்த தேவனுடைய புத்திரர் என்பது இந்த மாம்சீகத்தை விட்டு வெளியே வந்து எல்லாருக்கும் சேவை செய்கிற அந்த மகிமை. 19ஆம் வசனம் வாசிங்க. மேலும் தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. நல்ல கவனிங்க, இந்த தேவனுடைய சிருஷ்டி, அதான் சொல்ற இந்த பிரபஞ்ச மீட்பு. இந்த பிரபஞ்ச மீட்பு என்பது இந்த சிருஷ்டியானது, இந்த சிருஷ்டி என்பது சிருஷ்டிக்கப்பட்டோம். சிருஷ்டி கர்த்தருக்கும் சிருஷ்டிக்கும் ஒரு பெரிய பிளவு இருக்கிறது. அவர் சிருஷ்டித்தார், அவரை சிருஷ்டியானது காண முடியாது. ஒரு பெரிய பிளவு, ஒரு பெரிய பிரிவு இருக்கிறது. ஆனால் தேவனுடைய புத்திரர் என்பது மகிமையின் சரீரம் அடைந்து தேவனை முகமுகமாய் தரிசிக்க வேண்டும் என்கின்ற இந்த நோக்கத்துக்காக இந்த சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோടെ காத்து கொண்டிருக்கிறது. இந்த தேவனுடைய புத்திரர் என்பதுதான் சேவை செய்கிற மனப்பான்மை. இப்போ பாஸ்டர்லாம் சொல்லுவார், நம்ம சர்ச்சில் வந்து சனிக்கிழமையே வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க. சனிக்கிழமையே வந்து அசம்பிள் ஆகிட்டு காலையில் 4 மணிக்கு எழுந்து வர்ஷிப்லாம் முடிச்சுட்டு உடனே சாப்பாடு செய்யலாம் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க அந்த டைமிங் அந்த இதெல்லாம் இப்போ நிறைய சபைகளில் பார்த்தீங்கன்னா நைட்டில் சனிக்கிழமையே என்ன பண்ணுவாங்கன்னா காத்திருப்பு கூட்டத்தை அட்டன் பண்ணிட்டு அப்படியே சபையிலே படுத்துக்குவாங்க. தேவன் மேலே இருக்கிற அவ்வளவு அன்பு. இவங்க தேவனுடைய புத்திரன், என் வீடு எங்களுக்குன்னு ஒரு லைஃப் இன்னும் வந்து அந்த தன்மைக்குள்ளே வரல. இன்னும் ஒரு பெரிய வளர்ச்சி வரணும். அதெல்லாம் எதிர்பார்த்து தான் நம்ம பேசுகிறோம். ஆனால் புரிந்து கொள்ள தெரியல, குறை சொல்கிறாங்கன்னு நினைக்கிறாங்க. அந்த குறையை நம்ம காட்டுறது, கரையினா என்னன்னு தெரிஞ்சால் துணி துவைக்க முடியும். நீ கரையே பார்க்காம போய் துணி துவைப்பியா? என்ன அழுக்கு துணியா நல்ல துணியான்னு பார்த்தோன்னா துவைப்பீங்க. அப்போ எதை நம்ம துவைச்சி போடுவோம்? நம்ம அங்கே ஒரு சில குறைகள் இருக்கும்போது அதை எடுத்து காட்டும்போது அதை கரெக்ஷன் பண்ணிக்கணும். அப்போ இங்கே என்ன சொல்கிறாருனாக்கா, தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு காத்து கொண்டு. இந்த தேவனுடைய புத்திரர் என்பது தான் சேவை மனப்பான்மை. சகோதரர்கள், என் சகோதரி என்கின்ற ஆண் பெண், அதனுடைய பரிசுத்தத்தினுடைய அளவு என்னதுன்னா நம்முடைய ஸ்போஸ், நம்முடைய துணை. நீங்கள் உங்கள் இருதயத்தில் உங்கள் கணவனோடு இசைந்திருக்கிறீங்களா, உங்கள் மனைவியோடு இசைந்திருக்கிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா தான் எல்லோரும் சகோதரர்கள்ன்ற பார்வை வரும். பிரச்சனையே அங்கே தான். நம்முடைய பரிசுத்தத்தினுடைய எல்லை யார் என்றால் நம்முடைய துணை. நம்முடைய துணையை வச்சு தான் என்ன பண்ணணும்னா, நம்முடைய பரிசுத்தத்தின் எல்லையை வச்சு கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே பலப்பட்டு நம்ம கடந்து போகணும். அந்த ஆண் பெண் ஒன்றரை இணையணும், இசைந்திருக்கணும். அதான் ஆண் என்பது ஞானம், பெண் என்பது புத்தி. ஆக ஆண் பெண்ணுக்குள்ளே என்ன பண்ணிடணும்னா இசைந்திருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன பண்ண தேவனுடைய புத்திரர். அப்படி இல்லைன்னா தேவபுத்திரர் கிடையாது. வேறு யாராக பார்த்தாலும் நம்முடைய இருதயத்தில் சகோதர ஸ்நேகம் என்கின்ற அந்த அமைப்புக்குள்ளே வரணும். ஒருவேளை மனைவி கணவனை பார்க்கும்போது கூட என் அப்பா கொடுத்த கணவன், அதான் ஆபிரகாம் சொல்லுவார், இவள் என்னுடைய சகோதரி தான் என்று சொல்லுவார். அதான் என் மணவாளியே, என் சகோதரியே என்று கிறிஸ்து அழைக்கிறார். ஏனென்றால் நமக்கு ஒரே தகப்பன் உண்டு என்பதை குறித்து அவர் அழைப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆக இந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவது என்பது சேவை மனப்பான்மை. அந்த பிளட்டை விட்டு வெளியே வந்து, அந்த மாம்சத்தை விட்டு வெளியே வந்து, ஏன்னா மாம்சமும் ரத்தமும் தேவராஜ்யத்தை சுதந்திரிக்காது. அந்த பிளட்டை விட்டு வெளியே வந்து ஸ்பிரிட்டில், ஆவியில், பரிசுத்த ஆவியனுடைய பலத்தில் இந்த நன்மைகளெல்லாம் செய்வதற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அது ஏனென்றால் சிருஷ்டியானது 20 வசனம், அது ஏனென்றால் சிருஷ்டியானது அழிவுக்குரிய அடிமைத்தனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளைகளுக்குரிய மகிமையான சுயாதீனத்தை பெற்றுக்கொள்ளும் என்கின்ற நம்பிக்கையோடு அந்த சிருஷ்டியானது சுய இஷ்டத்தினாலே அல்ல, கீழ்ப்படுத்தினவராலேயே மாயைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை படுகிறது. நல்லா கவனிங்க, இந்த பிரசவ வேதனை படுவது என்பதுதான் என்னதுன்னா, அந்த மகிமையின் சரீரத்தை அடைவது. இந்த மகிமையின் சரீரத்தை அடைவதுனா என்ன அப்படின்னா, இன்னொருத்தருடைய வேதனையை தனக்குள்ளே வைத்துக்கொண்டு கர்ப்ப வேதனைப்பட்டு ஒரு பிள்ளையை பெறுவது, அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுப்பது, அவங்களுடைய குறைகள், அவங்களுடைய நெருக்கங்களை நமக்குள்ளே ஏற்றுக்கொண்டு அவருடைய தேவைகளை பூர்த்தி செய்வது. ஆமெனா?
ஏன் இந்த காலத்தில் இயேசு கிறிஸ்து வரப்போகிறாருன்னா, இது செல்ஃபோன் அடிமைத்தனத்தின் காலம். இன்றைக்கி குடும்பத்தையே மறந்துட்டாங்க. இன்றைக்கி எல்லாருமே குடும்பத்தை மறந்துட்டு வாட்ஸ்அப்பு, அப்புறம் யூடியூப்பு, ஷார்ட்ஸ்னு உள்ளே போயிட்டு எல்லாத்துலேயும் அடிமைத்தனத்துக்குள்ளே போய் கணவன் என்ன விரும்புவார், கணவனுக்கு என்ன தேவை, கணவனுக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், அந்த பணிவிடை இன்றைக்கி மறந்து போச்சு. எல்லாமே இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல், எல்லாம் செயற்கையாக எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, எல்லாம் ரெடிமேடில் வந்துச்சு. இன்றைக்கி எல்லாத்தையும் உள்ளே கொண்டு வந்துட்டு இன்றைக்கி குடும்பங்கள் சீரழிகிற ஒரு பொல்லாத காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இந்த காலத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் ஜெயங்கொண்டவர்களாய், ஏன்னா இது வந்து இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட்டினுடைய உச்சகட்டத்தில் இருக்கும். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிருகத்தனமாக இருக்கும். இந்த நாட்களில் அவர்கள் தேவனுடைய புத்திரர் என்கின்ற அந்த சேவை மனப்பான்மை, அந்த பெண்மையில் பூர்ணமடைந்திருப்பாங்க. தேவ சித்தத்தை அப்படியே செய்வாங்க கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக. அப்போ இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த மாயையிலிருந்து விடுதலையாகி மெய்ப்பொருளை சொந்தரித்துக் கொள்வார்கள். ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட, இந்த முதற் பலனாகிய இந்த பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருக்கிறவங்களால் மட்டும்தான், அக்கினி அபிஷேகம் பெற்றவங்க மட்டும்தான் இந்த உபதேசத்தெல்லாம் உள்வாங்கி இந்த உபதேசத்துக்கு ஒப்பு கொடுத்து எந்த மனுஷனையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக தேறினவனாக நிறுத்தும்படிக்கு நாங்கள் அவரையே அறிவித்து எந்த மனுஷனுக்கும் உபதேசம் பண்ணி எந்த மனுஷனுக்கும் எல்லா ஞானத்தோடு நாங்கள் போதிக்கிறோம் என்று அப்போஸ்தலன் பவுல் சொல்றது போல இந்த உபதேசத்தில் உள்வாங்கி அதை பெற்றுக்கொண்டு நிற்கிறது எப்படானா, இந்த பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியின் முதற் பலன். இந்த முதற் பலன் என்பது உலகத் தோற்றத்துக்கு முன்பதாகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அவர்களைத்தான் தேவன் சிருஷ்டிக்கிறார். கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக சிருஷ்டித்து இந்த மாயையை விட்டு வெளியேறும்படியாய் அந்த சேவை மனப்பான்மையோடு கூட அந்த சர்வ் பண்ணது, அந்த மினிஸ்ட்ரி, அந்த ஊழியம் செய்வது, அதுக்குள்ளாக இவர்கள் வருகிறார்கள். இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதுவும் இல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். நல்லா கவனிங்க, இந்த தவிப்புனா என்னன்னு மட்டும் சொல்லி நான் முடிக்கிறேன். இந்த தவிப்புனா என்னது? தவிப்பு என்பது இந்த பூமியில் தேவனுடைய ராஜ்யம், தேவனை துதிக்கிற அந்த துதி, அந்த சுரமண்டலம். அந்த சுரமண்டலம் என்பது தேவனை ஆவியோடும் உண்மையோடும் துதிப்பது. சுரமண்டலம் என்பது துதி. சுரமண்டல பாடல் என்பது புதுப்பாடல் என்பது அதரிசனமாக இருக்கிற தேவனை துதிக்கிற துதி. ஆக எல்லாருக்கும் நன்மையை செய்து தேவனை துதிக்கும்படியாய் அந்த தவிப்பு என்பது என்னன்னா, எல்லாரும் இந்த உலகத்தில் தேவனை துதிக்கிற அந்த துதி எல்லாரும் இருதயத்துக்குள்ள வரணும். தேவனை அவர்கள் தரிசிக்க வேண்டும், என் மூலமாய் அவர்கள் தேவனை தரிசிக்க வேண்டும் என்கின்ற அந்த தவிப்பு இருக்கும் பாருங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யும். தேவையோடு இருக்கிற அவர்கள் எல்லாரும் என் தேவையை பார்த்து போய் இது சேவை செய்யும். அந்த கர்ப்ப வேதனை இருக்கும், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க அல்லவா, எல்லாருக்குள்ளேயும் இந்த ஒரு சந்தோஷம் வரணுமே. ஏன்னா தேவனுடைய ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல. தேவ ராஜ்யம் என்பது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமாக இருக்குது. சந்தோஷம்தான் தேவனுடைய ராஜ்யம். உள்ளம் போட்டு உடைச்சிக்கின்னு உள்ளத்தை போட்டு அப்படியே நசுக்கி கசுக்கி உன் உள்ளத்தை உடைக்கிறதுக்கு யாராலையுமே முடியுது, நீ தான் உடைக்கணும் உன் உள்ளத்தை. அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, கூடுமான வரைக்கும் அவர்களுக்கு அந்த சமாதானமான சூழ்நிலை ஏற்படுத்தி கொடுக்குற அந்த பிரசவ வேதனை, நமக்குள்ளே இருந்து தவிக்கிற அந்த தவிப்பு, நம்முடைய சரீர மீட்புக்காக தவிக்கிற அந்த தவிப்பு என்ன செய்யும்னா, எல்லாரையும் போய் சமாதானம், ஐயோ இவங்கெல்லாம் சமாதானம் ஆயிட்டாங்கன்னா தேவராஜ்யம் வந்துருமே, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைங்க அல்லவா, தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்லவே. ஆக இந்த தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் கர்ப்ப வேதனைப்பட்டு தவிக்கிறது. எல்லாருடைய பாரத்தை சுமக்கிற அந்த சுமை தாங்கியாக நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் அன்பானவர்களே. அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலனை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருகிறதுக்கு நமக்குள்ளே காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். அந்த நம்பிக்கையினாலே நம்ம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். காணப்படுகிறது நம்புகிறது நம்பிக்கை அல்ல, ஒருவன் தான் காண்கிறதை நம்ப வேண்டுவது என்ன? நீ கண்ணில் பார்க்குறத, இந்த சரீரத்தை நம்பாத, எல்லாம் ஒரு மாய. அதரிசனமாக இருக்கிற தேவனை நம்பு. கிறிஸ்துவும் ஊழியம் கொள்ளும்படியாக வராமல் ஊழியம் செய்யும்படி வந்தார். அவர்தான் தேவனுடைய குமாரன். தேவ சித்தம் செய்யும்படி
இந்த உலகத்தில் வந்த தேவனுடைய குமாரன் அவர் ஒரு வினாடி கூட எனக்கு என்கின்ற மனப்பான்மையில் அவர் இல்லை, எல்லாருக்காகவும் என்கின்ற மனப்பாங்கில் தான் கிறிஸ்து இருந்தார். அதனால் ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே என்னை இயேசப்பாவை போல மாற்றுங்கப்பா, என் பிதாவே என்னை இயேசு கிறிஸ்துவை போல மாற்றுங்க, நான் எல்லாருக்கும் சேவை செய்யணும் என்கிற மனப்பாங்கில் நம்ம இருப்போமே ஆனால் நாம் மீட்கப்படுவது உறுதி. கர்த்தர் நம்மை மீட்கிறதுக்காக சீக்கிரமாய் அவர் வரப்போகிறார். நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அன்புள்ள ஆண்டவரே இன்றைக்கு எங்களோடு பேசி நம்முடைய கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இந்த மீட்கும் பொருள் என்கின்ற அந்த தகப்பனை அநேகருக்கு